எக்ஸசைஸ் 3.13 ஃபோர்த் சம்மு. இப்போ ஏவும் பியும் ரியலாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஈக்குவேஷனு ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். சரியா, நம்ம அதை ப்ரூவ் பண்ணோம். இப்போ என்ன பண்ணலாம், முதல்ல இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். என்ன ஃபார்முலா, டெல்டா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, அதை ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. நானும் நம்மளுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டோம் இல்லையா, டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டான். இது ரியலாக அன்ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு ஹிண்ட்டும் கொடுத்துருக்கான், ஏவும் பியும் ஏன்னா நம்ம ரியல் நம்பர்ஸும் கொடுத்துக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெல்டா ஈக்குவல் டு 0, அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 இல்லையா. அப்போ ஏங்கிறது என்னதுங்க, ஏ மைனஸ் பி, பிங்கிறது மைனஸ் 6 a ப்ளஸ் பி, சிங்கிறது மைனஸ் 9 a மைனஸ் பி. வச்சுங்களா, அப்புறம் ப்ரூவ் பண்ணலாம். மைனஸ் 6 a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a மைனஸ் பி மைனஸ் 9 இன்ட்டு a மைனஸ் பி. ஆமாம், ரெண்டும் a மைனஸ் பி தான் இல்லையா. ஆமாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 இன்ட்டு 6 36 a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இல்லையா. 4 இன்ட்டு 9 36, மிச்சம் அது a மைனஸ் பி, இதுவும் a மைனஸ் பி. வச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாமே ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு போட்டுக்கலாம். 36 a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 36 இதுனா வரும் a ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா. அப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், 36 காமனாக வெளியே எடுத்துடலாம். இதிலேருந்து 36 வெளியே வந்துடும். இந்த ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். வச்சுங்களா, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 36 2 a ஸ்கொயரு 2 b ஸ்கொயர் இல்லையா. 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர். இந்த 2 வெளியே காமனாக எடுத்தால் 36 இன்ட்டு 2 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போது 72 a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது பாசிட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால கிரேட்டர் தென் 0. அப்போ இந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும், இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். தேங்க்யூ.